வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி மாவு இருந்தால் சூப்பரான சத்தான தோசை செய்யலாங்க. வாங்க இப்போ இந்த தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ராகி ரவா தோசை, அருமையான இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி சட்னியும் செய்திருந்தாங்க. வாங்க இப்போ இந்த சத்தான ராகி ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவு ராகி மாவு எடுத்து கிண்ணத்தில் போட்டுடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை அதையும் போட்டுட்டு 1 கப் அளவு அரைத்த இட்லி மாவு போட்டுட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, தேவையான தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு மூடி வச்சிடலாங்க. 1 மணி நேரம் ஊறட்டும். நான் இதில் தயிர் எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய், உடச்ச கடலை, எண்ணெயில் வறுத்த பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, புளி இதெல்லாம் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக சட்னிக்கு அரைச்சிக்கலாங்க. இந்த ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இதுக்கு தாளிச்சிடலாம். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதில் ஊற்றிடலாங்க. இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா கரைச்சிட்டு இதில் கொஞ்சம் பொருள்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், மிளகு, பொடித்த மிளகு 1/2 டீஸ்பூன் அளவு எல்லாமே இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சிடலாம். இது கூடயே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அதையும் போட்டுப்போம். நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா துணியெல்லாம் தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு ஊற்றிடலாங்க. கொஞ்சம் கனமாகவே ஊற்றிக்கலாம். இப்போ இது சுற்றிலுமே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த பக்கமும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சிடலாங்க. நல்ல டேஸ்டியான ராகி ரவா தோசை தயாராகிடுச்சுங்க. இந்த போல் நம்ம எல்லா தோசையும் சுடலாம். இதில் வெங்காயத்துக்கு பதில் நம்ம கேரட் கூட திருவி போட்டுடலாம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் இட்லி மாவு, இட்லி, தோசை இது சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம இதை போல் கலந்து செய்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் சத்தும் கிடைக்குங்க. இந்த போல் நம்ம எல்லா தோசையும் சுட்டாச்சு. கூடவே சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி சட்னியும் வச்சு சாப்பிட்டாங்க. அருமையான இந்த ராகி ரவா தோசை நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸு பார்க்கலாங்க. இப்போ நம்ம கட்டி பெருங்காயம் வாங்கினா அது எடுக்க வராதுங்க. அதுக்கு நம்ம இந்த பாக்ஸோடு நம்ம ஒரு டப்பாவில், பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாயும் கூடவே போட்டு வச்சுருவோம். இதனால் மறுநாள்லாம் நல்லா எடுக்க ஈஸியாக வருங்க. வாரம் ஒரு தடவை நம்ம இதை பச்சை மிளகாயை மாற்றிப்போங்க. பழசை தூக்கி போட்டு புதுசாக ஒரு பச்சை மிளகாய் போட்டு வச்சுருவோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.